அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எடுத்துட்டோம்னா, அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிசார பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. அது உச்ச பலம் அடைய போகிறார். சுக்கிரன் பார்த்துட்டோம்னா 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. புதன் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியே ஜென்மத்துக்கு வரப்போகிறாருங்க. அது ஏற்கனவே உங்களுடைய தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதியும் 7ஆம் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் உங்கள் ஜென்மத்தில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாருங்க. அப்போது இதே காலகட்டத்தில் சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்க போகிறாருங்க. ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் ஏற்பட போகுதுங்கிறத பற்றி தான் முழுமையான பலன்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது துலாம் ராசி அப்படின்னா எப்போவுமே ஒருத்தருக்கு ராசிநாதன் ஒரு பலம் பெற்ற நிலையில் இருக்கணும், அல்லது ஒரு நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கணுங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல கேதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தாருங்க. அப்போது கேதுங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அது சிம்மமோட வீட்டில் உங்களுடைய ஜென்மாதிபதி போய் அந்த சேர்க்கை ஏற்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் சரியான முறையில் அமைஞ்சாலும் ஆனால் அது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு விராலியில் உங்களுக்கு தடையாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரும் இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானாதிபதியே செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆனால் உங்களுடைய வேகம் இருந்திருக்கும், உற்சாகம் இருந்திருக்கும், அதுக்குண்டான முயற்சிகள் இருந்திருக்கும். ஆனால் அதுக்குண்டான சக்ஸஸ்ஃபுல் கொஞ்சம் குறைவாக தான் ஏற்பட்டிருக்கும். எல்லாத்தை விட பாக்கியஸ்தானத்தில் குரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் நெருங்கி வந்திருந்தாலும் அந்த வாய்ப்புகள் அடுத்தவங்களுக்கு தான் சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் நமக்கு பாதகமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் 10ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் உச்சநிலை அடையும் போது அந்த உச்ச குரு கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் அபூர்வமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி, ஒரு கல்விக்கு தகுந்த மாதிரி, இல்லை ஒரு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை நம்மளுடைய செயல்பாடு ஒரு ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு அங்கீகாரமான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் பார்த்தோம்னா உழைச்சிருப்போம், ஆனால் அவங்கள நம்ம வளர்ச்சி அடைய வச்சுருப்போம். கடைசியில் பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அவங்க உருவாகிட்டாங்க, ஆனால் நம்ம வெளியே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை உண்டாயிருக்கு. இந்த சூழ்நிலை மாறி நாம் ஒரு நிலையான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க. அது அரசாங்க சார்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரிங்க, இல்லை நம்ம ஒரு ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட ரீதியில் சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். சூரியன் பார்த்தோம்னா 17ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல, உங்களுடைய அயன சயன போக சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அது அந்நிய தேசம் பிரயாணங்கள், கண்டிப்பாக அரசாங்கத்தில் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை நீங்கள் உண்டாக்கினால் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே நேரம் இடம் மாற்றங்கள் பண்ணால் நல்லா இருக்குமா, குழப்பமாக இருப்பீங்க, ஆனால் தெளிவில்லாமல் போயிட்டுருக்கோம். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு என்னென்னா எதுவுமே நமக்கு சரியாக அமையாமல் இருக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. காரணம் என்னென்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு நீச்சம் அடைஞ்சு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடைகிறாருங்க. அப்போது இது நீச்சபங்கம், சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் நீச்சபங்கம் ராஜயோகம் அடைகிற போது உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டோ அரசாங்கத்தின் மூலியமாகவே ஏதாவது ஒரு ஆதாயமோ இல்லை ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டாக்கும்.
சரிங்களா? இன்னும் பார்த்தோம்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா பூர்வீக பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஒரு கோயிலுக்கு போக முடியல. குலதெய்வம் கோயிலுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து எல்லாமே காலங்காலமாக சில விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஊருக்காக உழைச்சோம், கஷ்டப்பட்டோம். ஆனால் எல்லாரையுமே உருவாக்குனதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருந்தோம். ஆனால் நேற்று வந்தவங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அவங்கள நம்புகிறாங்க. இன்றைக்கி சுயநலவாதின்னு தெரிஞ்சிருந்தும் அவங்கள நாம் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி அவங்க உட்காந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தப்பாக போகிறத கூட நம்மளால் கேட்க முடியல அப்படின்னு நினச்சோம் ஆதங்கப்பட்டுட்டு இருப்பீங்க. சரிங்களா? அப்படின்னா நியாயம் ஆச்சுங்களா? பொது விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடியதும் உங்களுடைய எண்ணங்களை அதாவது அபிலாசைகளை அதாவது நீங்கள் அதை தயாராக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக உண்டாக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து சனி கண்டிப்பாக குரு பார்க்க போகிறார். அதாவது 19ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது அந்த 6ஆம் இடம் பார்க்கும்போது ஏற்கனவே எங்கெங்கேயோ நான் கஷ்டப்பட்டேங்க, இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறேன், குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், நான் எவ்வளோ உழைக்கணுமோ எல்லாம் உழைக்கிறோமுங்க. ஆனால் உழைச்சதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே சரியாக அமையலைங்க. இன்றைக்கி ஏமாற்றி பொய் சொல்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ், மதிப்பு, ஒரு அங்கீகாரம் நான் உண்மையாக இருந்தால் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. கீழே நான் யாரை உருவாக்கணுமோ அவங்களே இன்றைக்கி நம்மளை பாதகத்தை உருவாக்கி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட வைக்கிற அளவுக்கு என்னோடய வேலைகளே பறிபோகக்கூடிய அளவுக்கு இல்லாமல் உண்டாகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை அதாவது குரு 19ஆம் தேதி பார்வை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை, உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம், அதே மாதிரி மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு பரவாயில்லைங்கிற ஒரு பேர் புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டாகுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷமெல்லாம் நிச்சயமாக உண்டாக்கும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. இந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதனால தன யோகம், செல்வாக்கு, குடும்பம், அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் ஆனால் காதல் சம்மந்தப்பட்ட சில குழப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கியிருக்கும். அதையினால் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக கவனிச்சுக்கோணுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை மையமாக வச்சு சொல்கிறது. இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா ஜனன ஜாதகம் தான் ஒருத்தருடைய முழுமையான வாழ்க்கையை எந்த மாதிரி இது ஏற்படும் அப்படின்னா இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும், இது வரைக்கும் முன்னால் நடந்ததுக்கு அதுக்கு என்ன காரணங்கிறது முழுமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகங்கிறது ஒரு முறை பாருங்கள். நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காலமாக நிச்சயமாக அமையுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.